ஈவினிங் நைட்டுக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு சரி கடைசியாக இட்லி ஊற்றிக்கலான்னு முடிவு பண்ணிடுச்சு. கவின் சமைக்கவே விடலை. அவனுக்கு வெங்காயம் பூண்டு உரிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். எங்கே வெங்காயத்தை பார்த்தாலும் அங்கே போய் நின்றுப்பான். நின்றுட்டு தோல் ஊற்றிட்டே இருப்பான். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் போட்டு கிரேவி செஞ்சாச்சு. சுட இட்லி ரெடியாக வச்சு காரம் போடாமல் கவினுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு என்னவோ தெரியல, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தாலே சாணம் தெளித்து கோலம் போட்டால் தான் அந்த நாளுக்கான மரியாதையே தெரிகிற மாதிரி இருக்குது. வாசலும் கொஞ்சம் பார்க்க அழகாக தர்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு காலையில் முதல் வேலையாக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாலும் பிளான் பண்ணியிருந்தோம். கவினுக்கு வெளியில் எங்கே கிளம்பி போனாலும் ஒரே குஷி ஆகிடும். அவர் ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே சின்ன சின்ன கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். கொஞ்சம் லேட் ஆனதுனால